ஏய் பிள்ளைல சீக்கிரமா ஓடியாங்க, பஸ் போயிட போகுது. இம்மா என்ன நீ சேலைய மாத்திட்டு வந்துட்ட? ஏய் நீங்களும் அழகா சுடிதார் போட்டுருக்கீங்க, நான் அழகா ட்ரெஸ் மாத்திட்டு வந்தேன். நீ நல்ல ஃபேன்சியோட நிக்க, அந்த ட்ரெஸ் எங்க? ஏம்மா அது கசகசன்னு இருந்துச்சுமா, அதான் மாத்திட்டு வந்துட்டேன். சரி ஏதோ ஒண்ணு வாங்க, சீக்கிரமா போவோம், பஸ் வந்துட போகுது. ஏய் பிள்ளைல நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, நான் போய் ஜெயா கூட்டிட்டு வரேன். ஏம்மா போயிட்டு சீக்கிரமா வந்துரு, அப்புறம் நாங்களோட ஒத்தையில பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருப்போம். சரிம்மா நான் சீக்கிரமா வந்துடுறேன், நீங்க போங்க. ஜெயா ஜெயா, என்ன ஜெயா கிளம்பிட்டியா இல்லையா? போமா. இந்த கிளம்பிட்டேங்க. என்னக்கா இன்னைக்கு ஆள் வித்தியாசமா இருக்கீங்க, எது விசேஷமா? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஜெயா, இந்த சேலையெல்லாம் சும்மா தானே பீரோட தூங்கிட்டு இருக்கு, அதான் இன்னைக்கு எடுத்து கெட்டுவோமேன்னு பார்த்தேன். என்ன இன்னைக்குன்னு பார்த்து இந்த அக்கா இவ்வளோ அழகா மேக்கப் பண்ணிருக்கு, இது கூட போனால் நம்ம சுமாராக தெரியுவோமே. சரி என்ன பண்ண, பஸ்ஸுக்கு வேறு லேட் ஆயிடுச்சு, இப்படியே போவோம். என்ன ஜெயா வாய்க்குள்ளேயே முடங்கிட்டு இருக்க? பூமாரி கூப்பிடு, சீக்கிரம் போவோம், பஸ் வந்துட போகுது. இந்த கூப்பிடுறேங்க. பூமாரி வாங்க. தெரியுமா வந்துட்டாங்களா, பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூமாரி, வா போவோம். அம்மா சீக்கிரமா வந்தேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காண பாரு, இதோட 2 பஸ் போயிடுச்சு. அதான சத்தியா, நம்மள சீக்கிரமா கிளம்பு சொல்லிட்டு இவங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க பாரு. மாதிரி சாமா அந்த வராங்க பாரு. ஏமா எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்குன்னு தெரியுமா? 2 பஸ் போயிடுச்சு, இதோட இவ்வளோ நேரம் வர்றதுக்கு. என்ன பிள்ளை சொல்றீங்க, பஸ் போயிடுச்சா? அப்போ நீங்கள் போக முடியாதா? ஜெயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஊருக்கு அடுத்தடுத்து பஸ் இருக்குது. நீ ஒரு 10 பஸ் இன்னொரு பஸ் வரும், அதில் போவோம். பாருல மாரிசு, நம்ம இப்படி கேள்வி வைக்கமே நம்ம அம்மா கொஞ்சமாவது மதிக்குதான்னு பாரு. இந்த விஷயத்த நம்ம பண்ணியிருந்தா இந்நேரம் இழுத்து போட்டு விளக்க மாத்துட்டே அடிச்சிருக்கணும் அம்மா. சரி சத்தியா கொஞ்ச நேரம் பொறுமையாரு, நமக்கு பொருள் வாங்குற வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அதுவும் சரிதான், அப்புறம் கோவத்தில் ஆட்டு வாங்கி தர மாட்டேன்னு கூட்டிகிட்டு போனால் போயிடம்மா. எது பஸ்ஸா? பிள்ளைல அந்த பஸ் வேணாம், நம்ம அடுத்த பஸ்ஸுக்கு போவோம். பூமாரி இந்த பஸ் டிக்கெட் 15 ரூபா ஒரு ஆளுக்கு. இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா கவர்மெண்ட் பஸ் வரும், நம்ம எல்லாம் ஃப்ரீயாவே அதை போயிடலாம். சரி பெரியம்மா. சத்யா, உங்க அம்மா 15 ரூபாய்க்கு இவ்வளவு கணக்கு பாக்குறாங்க, அங்க போய் பொருள் வாங்கி தருவாங்களா மாட்டாங்களா? பூமாரி எங்க அம்மா படிப்புக்குன்னா எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணும், ஆனா எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வரணும், கம்மல் வள்ளி வாங்கினா மட்டும்தான் மூக்கால அழுவாங்க. என்ன பிள்ளைல ஒரே சிரிப்பா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? நாங்க உங்களை பத்தியே பெருமையா பேசிட்டு இருக்கோம். பூமாரி சும்மா இல்ல, அப்படியே என்னைய பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கீங்க, பேசுங்க பேசுங்க. பிள்ளைல பஸ் வந்து